லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க, இன்றைக்கி ஒரு சிந்தி கிராஸ் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. சிந்தியும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு தான். நல்ல பெரிய சைஸ் மாடு. பெண் கன்று போட்டுருச்சு. பெண் கன்று போட்டு ஒரு வார காலம் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க, இந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடு, பெண் கன்று மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. கன்று போட்டு ஒரு வார காலம் ஆகிறதாகவும் மாடும் கன்றும் ரெண்டுமே வந்து சொல்லித்தவறு இல்லாத மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல வாட்ட சாட்டமான கன்று குட்டியாக தாங்க இந்த மாடு வந்து போட்டிருக்கு. கிட்டத்தட்ட கன்று போட்டு ஒரு வாரத்தில் ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் கறந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. கண்ணுக்குட்டி 1 லிட்டர் 1.5 லிட்டர் குடித்தது போக மாடு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் பால் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பாலையும் வந்து கறந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கும் மேலே எனக்கு வந்து பார்த்தோம்னா டவுட் இருக்குது. நான் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக கறந்து பார்த்தே மாட்டை எடுத்துக்கலாங்க. இந்த மாடு இருக்கக்கூடிய அந்த ரெட்டின் ஜெர்சி ப்ரீடுக்கு வந்து பார்த்தோம்னா சிந்தி கலப்பின ப்ரீடுக்கு பால்லாம் லிட்டர் வந்து 40 ரூபாய் லிட்டர் தாராளமாக வந்து விழுங்க. நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹெச்எஃப் மாடு வச்சுருக்கேன், 2 ஹெச்எஃப் மாடு வச்சுருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பாலோட கலந்து ஊற்றலாம். பால் வந்து நல்லா ரேட் வந்து எடுத்து கொடுக்குங்க. நல்ல பெரிய சைஸ் மாடும் வந்து சின்ன சைஸ் மாடு கிடையாது. பெரிய சைஸ் மாடில் ஒரு சிந்தி கிராஸ் மாடு வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு நேரம் 10 பால் கறக்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். ப்ரூஃபோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் மாடு வந்து இரண்டாம் ஈத்து மாடு, பெண் கன்றும் இருக்குது, கடைப்பல் முளைப்பு தான். 20 லிட்டர் பால் வந்து கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் த தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம விற்பனையாளரும் சொல்லியிருக்காங்க. நல்ல தரமான மாடுங்க. எடுத்துக்கிட்டோம்னா மாடும் கன்றும் ரெண்டுமே வந்து நல்ல லாபகரமான மாடும் கன்றுக்குட்டியாகவும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய போனியில் வந்து பால் பேசி அடுத்த போனிலையும் வந்து கறந்துட்டு இருக்காங்க. அடுத்த போனியில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டருக்கு மேலே பால் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 லிட்டர் கேனில் இந்த பாலை வந்து ஊற்றியும் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கேனே வந்து பார்த்தோம்னா ஃபுல் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு இந்த மாடு வந்து பால் வந்து கறந்துருக்கு. இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, பெண் கன்று குட்டி போட்டிருக்கு. மாடும் கன்றும் ரெண்டுமே வந்து சுத்தம். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடுமே வந்து நல்ல பெரிய சைஸ் மாடு. இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து தாராளமாக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாடு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.